ஸோ ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஆனால் கலிஃபோர்னியன் பிஸ்டாச்சியோ வச்சு ரொம்ப ஒரு யம்மி கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். கலிஃபோர்னியன் பிஸ்டாச்சியோ வந்து சால்ட்டி வெரைட்டியும் இருக்குது, நான் சால்ட்டி வெரைட்டியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து இந்த சால்ட்டி வெரைட்டியில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்லேயும் இருக்கிற உப்பை வந்து லாஸ்ட்டாக சரி பார்த்தா போதும் இதுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான டிப் நான் ஆரம்பத்துலேயே நான் கொடுக்குறேன் நான். ஸோ இதை வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான காய்கறிகளை வச்சு ப்ராக்கலி அண்ட் கேரட் வச்சு பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒன்று. பிஸ்டாச்சியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறமிகள் நிறைஞ்ச ஒரு உணவு, ஃபைபர் ரிச். அதே மாதிரி வந்து இட் இஸ் வெரி லோ அண்ட் கேலரி. ஒரு 49 பிஸ்டாச்சியோஸ் எடுத்திங்கனாக்கா 160 கேலரிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்கா வந்து இஸ் ஐடியல் ஃபார் கில்ட் ஃப்ரீ ஸ்நாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் ஃபார் சில்ட்ரனுக்கு நம்ம கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் சால்ட் இல்லாமல் வேணும்னா சால்ட் இல்லாத பிஸ்டாச்சியோவும் இந்தியா முழுக்கம் கிடைக்குது, தமிழ்நாட்டில் கிடைக்குது, எல்லா இடத்துலையுமே சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. கலிஃபோர்னியன் பிஸ்டாச்சியோஸ் நம்ம கேட்டு வாங்கணும் அதை. ஸோ அதனால் வந்து லெட் இஸ் கோ இன்டு த ரெசிபி. இன்க்ரீடியன்ஸ் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இது மாதிரி இந்த நார்த் இந்தியன் கேரட் தான் எடுத்திருக்கோம். யூ கேன் டேக் எனி திங். இங்கே இருக்கிற ஈஸியாக அவைலபிளாக என்ன கேரட் இருக்கோ எடுத்துக்கலாம். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கட் இட். என்ன ஷேப் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். பட் நம்ம வந்து இது கொஞ்சம் டக்குன்னு பாயில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு சாட்டையிலேயே அது கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப ஃபேட் ஸ்லைசஸாக இல்லாமல் கொஞ்சம் வயா மீடியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து இந்த வெஜ்ஜீஸை வந்து கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் ப்ராக்கலிஸ் வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். பிளான்ச்னால் என்னென்னாக்கா அதை சுடுதண்ணியில் போட்டுட்டு கொஞ்சோண்டு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் ரீட்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை கோல்டு வாட்டரில் இதை டங்க் பண்ணி எடுக்கணும். அதான் பிளான்ச்சிங் அப்படிங்கிறது. ஸோ இப்படி பண்ணினாக்கா இந்த நியூட்ரியன்ஸோடு சேர்ந்து கலரும் ரொம்ப அழகாக ரீட்டைன் ஆகும். ஸோ நம்ம வந்து முதல்ல இதை சாட்டே பண்ணி எடுத்துடலாம். ஆயில். இப்போது இதுக்கான ஸ்பைசஸும் நம்ம இப்போயே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கிராம்பு, பிரிஞ்சி இலை, கேரட்ஸ், ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்கலி, ஸோ இது வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணுறோம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். we can also add little bit of water also. கலிஃபோர்னியன் பிஸ்டாச்சியோஸ் பற்றி நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் நான் சொல்கிறேன். ஒரு சர்விங், ஒரு அவுன்ஸ் சர்விங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 28 கிராம் ஆஃப் பிஸ்டாச்சியோ, தட் இஸ் ஈக்குவல் டு 6 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த 6 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் நம்மளுக்கு ஒரு முட்டை விச் இஸ் ஆல்மோஸ்ட் 50 கிராம்ஸ்லேருந்து நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி ஹெல்தி சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறனால இதை நம்ம டே டு டே பேசிஸ்லேயே நல்லா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதை இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இது வந்து ட்ரெடிஷ்னல் மிட்டாய், ஸ்வீட்டு இல்லைனாக்கா ஹெவி ஃபுட்டில் தான் இதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதே தேவையில்லை. பட் ஃபேக்ட் என்னன்னாக்கா பிஸ்டாச்சியோ மேலே ஒரு டிஷ் மேலே தூவினா அது வந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் எக்ஸாட்டிக் நேச்சர் கொடுக்குது அந்த டிஷ்ஷுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா ஒரு ரஸ்மலாயிலையோ இல்லைன்னா ஒரு பிஸ்தா பர்ஃபி அப்படின்னாக்கா அதோட மார்க்கெட்டில் இருக்கிற வேல்யூவும் கூடுது, அதோட கேலரி கண்டென்ட்டும் ரொம்ப மார்க்கெட்டில் வந்து அதை நம்ம வாங்கினாலுக்கு பர் கேஜியே அது ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும் அது. ஸோ அதனால் வந்து பெட்டர் தட் நம்ம வந்து நிறைய பிஸ்டாச்சியோ அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஸோ தட் அந்த நியூட்ரியன்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜ் வந்து இதுக்கு கிரேவி ப்ரிப்ரேஷன். இதுக்கு வந்து நம்ம மில்க், பன்னீர், அப்புறம் பிஸ்டாச்சியோஸ் போட்டு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ வி கோனா புட் ஆனியன் ஆல்சோ. ஆனியனை வந்து பேஸ்ட்டாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த சாட்டேட் அண்ட் பாயில்ட் வெஜிடபிள்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லையா, இது இதில் சாட்டே பண்ணிடலாம். ஸோ இது எப்படி நல்லா அப்படி பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம இந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம்.
பிஸ்டா, ஸோ இந்த யம்மி இந்த கிரேவியே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அந்த பிஸ்டாச்சியோஸோட டெலிகேட் ஃப்ளேவர் இருக்கிறனால இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாக்கி நட்ஸை விட இது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஈவன் அன்சால்ட்டட், இப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோ சால்ட் இன்டேக் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, இந்த மாதிரி பிஸ்டாச்சியோ நட்ஸை வந்து நீங்கள் ஈவன் தண்ணியில் ஊற போட்டு உரிச்சு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாதுக்கு. இது அப்படியே லேசாக நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் ரா டேஸ்ட் பிடிக்கலன்னா லேசாக மைக்ரோவேவ் வைக்கலாம், இல்லை லேசாக சும்மா ஒரு வானிலையில் வச்சு அதை வதக்கி அப்படியே சாப்பிட்றலாம். அதை அப்படியே கூட சாப்பிட்லாம். எனி டிஷ் மேலே நீங்கள் உங்கள் சலாட் வெட்டுறீங்க இல்லையா, அந்த சலாடு மேலே கூட நீங்கள் அப்படியே சாப் பண்ணி இந்த மாதிரி இப்படி தூளாக அப்படியே சலாட் மேலே அப்படியே நீங்கள் அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மெத்தட்ஸில் வந்து ஹை அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து ஹை ப்ரோட்டீன் நியூட்ரியன்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிங்கனாக்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நீங்களே சின்ன சின்ன டோசஸாக உங்களுக்கான டெய்லி பேசிஸ் கொடுக்கும்போது எல்லா விதத்தில் ஹெல்த் மட்டும் இல்லைங்க, குட் லுக்ஸ், 1008 க்ரீம்ஸ் வருது நம்மளுக்கு மார்க்கெட்டில், அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இன்டெலிஜென்ட்டாக நம்ம சாப்பிட்டோம்னாலே போதுங்க. அது இப்போ வந்து நம்ம இந்த சாட்டே பண்ண வெங்காயத்தோட இந்த பேட்டரை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். பிஸ்டாச்சியோ பனீர் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி லேசாக இதில் வாட்டர் ஆட் பண்ணால் ஏன்னா ரொம்ப காயிற போகுதுன்னு கொஞ்சோண்டு க்ரீமும் இதில் ஆட் பண்ணிடலாம், ரொம்ப கொஞ்சமாக. இப்போ நம்ம வந்து இந்த கிரேவிக்கு நம்ம சால்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் பிஸ்டாச்சியோ அரைச்சிருக்கோம். இதில் ஆக்சுவலாக நான் வந்து அன்சால்ட்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து சால்ட்டடும் போட்டுக்கலாம், அன்சால்ட்டடும் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சால்ட்டட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட சால்ட்டை மட்டும் நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் கண்டென்ட்டாக பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்டா வந்து ஃபுல்லாக கிரைண்ட் ஆகலை, பட் இட்ஸ் ஓகே. அதுவே ஒரு காய் மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து லேசாக கேர்டில் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம டெம்பரேச்சரை அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம் அதில். ஏன்னா அந்த பனீர் எல்லாமே இருக்கிறனால லேசாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த யம்மியான கிரேவியை வந்து இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் ஆக்சுவலாக வந்து பிஸ்டாச்சியோட நம்ம பன்னீரும் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு கிரேவி பேஸில் ஒன்று ஆட் பண்ணனால அது அப்படியே அந்த பன்னீர் ஃபைனாக வந்து அந்த மாதிரி தெரியுது நம்மளுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி டேஸ்டி. So I'm sure you would have really enjoyed this recipe. கண்டிப்பாக வந்து பிஸ்டாச்சியோ வச்சு இந்த யம்மியான ஒரு கிரேவியை பண்ணி பாருங்க. கலிஃபோர்னியா பிஸ்டாச்சியோ எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்குதுங்க. நீங்கள் கேட்டு வாங்கினா கிடைக்கும். இந்தியா முழுக்கும் கிடைக்குது, தமிழ்நாடு முழுக்கும் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் தாராளமாக கிடைக்குது. ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள்.